அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். மங்கையால் பிறந்த மாதவன் செய்திட்ட மலரில் மழை திறந்த வெள்ளமாய் மண்ணில் பாய்ந்த மகாநதி எட்டாத உயரங்களில் எட்டி பிடிக்கின்ற கதிர் ஒளியை கண்ணில் தமிழும் காத்திருக்கும் கண்ணீர் உன் வெள்ளை சொல்லும் மாறி எடுத்து உலக மகிழ்ச்சிமான் உன் சுயசரிதை எழுது தினம் தினம். இன்று உலக மாதர் தினம். இன்று உலக மாதர் தினம். இன்று பெண்களை போற்றும் நாள் மட்டுமல்ல, நம் உரிமைகளை நிலைநிறுத்தும் நாள். ஆணுக்கு பெண்ணுக்கு இலக்கியை தான் இந்த உறவு கொடுக்கும் நாள். ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும்? நிமிர்ந்த நடை, மேற்கொண்ட பார்வை, அன்றாட நிலை, ஞான செருக்கு, அது புதுமை பெண்ணுக்கான இலக்கணம். அப்பதான் நம்ம ஆண்களுக்கு போட்டியா? அவர்களை மதிக்க அவசியம் இல்லையா? அன்றாட நிலையோ செருப்போ நம் அதிகாரத்தையும் ஆணவத்தையும் குறிப்பது அல்ல. நம்முடைய தகுதியையும் திறமையையும் உணர்ந்து அதற்கான சரியான அங்கீகாரத்தையும் சம உரிமையையும் பெறுவதே நம் லட்சியம். ஆணும் பெண்ணும் நிகரணம் கொள்வதால் அறிவிலே ஓங்கி இவ்வையம் ஓங்குமா? ஆணும் பெண்ணும் சரிசமங்கள் அன்றே பாரதி சொல்லிக் கொடுத்தார். நாம் எல்லாருக்கும் இன்று மகளிர் தினமும் தெரியும். நம்மை பலருக்கு இன்று உலக போராட்ட நாளின் புதர் என்பது தெரியாது. ஒரு நூற்றாண்டு முன்னாடி கூட ஓட்டுரிமை, சம ஊதியம், கோயில் மற்றும் ஆர்மியில் சேர என நம் முந்தைய தலைமுறை பெண்கள் இங்கு மட்டுமல்ல உலகளவில் எதிர்கொண்ட போராட்டம் அனைத்தும் புரட்சி சகாப்தங்களாகும். இந்த வீர மங்கைகளின் பொதுவான நோக்கும் லட்சியமும் என்னவாக இருந்துக்கொண்டே நமக்கு பின்வரும் பெண் சமுதாயமும் பெண் சந்ததியினரும் நம்மை காட்டிலும் அதிக சுதந்திரத்துடனும் உரிமைகளுடனும் விழுக வேண்டும் என்பதற்காக அவர்கள் எதிர்கொண்ட இன்னல்களுக்கும் செய்த தியாகங்களுக்கும் தலைவணங்கி நன்றி உரைப்போம். இன்று அந்த டாஸ்பேரராக ஒளிகாட்டியாக வழிகாட்டியாக தீபந்தத்தை பிடிக்கும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை சுமக்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்க குடும்ப தலைவியா இருந்தாலும் சரி, டாக்டரோ பைலட்டோ என்னவாக இருந்தாலும் சரி, என்னுடைய எண்ணத்தில் என்னவெல்லாம் மிகவும் அவசியம் என்பதை உங்களிடம் பகிர்கிறேன். முதலாவது கல்வி. மணற்கேணியை தோண்ட தோண்ட நீர் ஊறுவது போல மாந்தருக்கு, குறிப்பாக பெண்கள் கற்க கற்க அறிவு ஊற்று பெறும். அப்பதான் என்ன அர்த்தம்னா, கற்பதை நிப்பாட்டார். என்னுடைய அம்மாவுக்கு 80 வயசு, இன்னைக்கும் பாட்டு கிளாஸ் போறாங்க. ஒரு 3 வருஷமா கத்துக்கிறாங்க. 70வது வயசுல கம்ப்யூட்டர் கிளாஸ் போனாங்க. ஆப் ஓபன் பண்றது, வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாம் கத்துட்டு இன்னைக்கு லேப்டாப், ஸ்மார்ட் போன் எல்லாமே யூஸ் பண்றாங்க. கத்துக்கணும்னு ஆசைதான், ஆனா அவங்க அந்த வயசை தாண்டிட்டோம்னு ஒருபோதும் நினைக்க கூடாது. ஒரு பிறப்பில் ஒருவர் கற்ற கல்வி அவர்களுக்கு 7 பிறப்பிலும் நன்மை பயக்குமா? அதனால கல்வியே மிகச்சிறந்த அழியாத செல்வம். அடுத்தது பெண்ணுக்கு மிகவும் அவசியம் என்னன்னா உடல் ஆரோக்கியம். இங்க எவ்வளவு பேர் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? முறையான உணவு, உடம்புக்கு தேவையான எக்ஸசைஸ், இவை எவ்வளவு அவசியம்னு நமக்கு தெரியும். அப்போ தினமும் அதற்கு சிறிதளவு நேரமாக பெண்களாகிய நாம் ஒதுக்க வேண்டாமா? அடுத்ததாக தானம். அறம் செய்ய விரும்பு, ஈவர் விலகு. நம்மால் அந்த நல்லதை நாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமோ அதிகமோ கர்ணனை போல் கொடுத்து கொண்டே இருக்கணும். பொருளாகவோ பணமாகவோ எல்லா நேரத்திலும் கொடுக்க முடியாத போது நல்ல எண்ணங்களை பகிரலாம். எல்லாரும் நல்லாக்கணும்னு நினைக்கிறது மனதால் நாம் செய்யக்கூடிய சிறந்த தானமாகும். இறக்கும் தருவாயின் கூட மற்றவர்களுக்கால் அன்பும் கருணையும் கொண்டு அப்படியே வாழ்ந்து எங்களுக்கும் அந்த மனப்பாங்கின் மகத்துவத்தை உணர வைத்த எங்கள் மாசில்லா தாயின் மாமியார் கண்ணம்மா அம்மாவை இந்த நேரத்தில் நெகிழ்ச்சியோட தெரிவித்துள்ளேன். இது எல்லாவற்றையும் தலையாயது.
பெண்களுக்கு என்னை பொறுத்தவரை மன வலிமையாகும். குடும்பத்தில் மற்றும் இன்றைய காலத்தில் பணியிடத்திலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற நெகட்டிவிட்டிஸை சமாளிக்க உதவக்கூடிய மிக பலமான ஆயுதமாக மன ஆரோக்கியத்திற்கு நான் வலியுறுத்துவது தியான பயிற்சியாகும். தினமும் எப்படி நமக்கு உடல் வலிமைக்கு உணவு அவசியமோ அது மாதிரி மன வலிமைக்கு சிறந்த சிறிது நேரமாவது தியானம் ரொம்ப அவசியம். 2 நாளுக்கு முன்னாடி நான் ஒரு தமிழ் சினிமா பார்த்தேன். ஒரு கிராமத்து கதை, ஒரு கிராமத்து கேள்வி. ஆனால் எத்தனை முன்போக்கான சிந்தனை, சொசைட்டிக்கு எவ்வளவு அழகான ஆழமான மெசேஜஸ் சிலிப்பாகவும் சிந்தனைக்கு ஒளியாகவும் அமைந்த இம்மாதிரி கருத்துக்களுக்கு நாம் சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டும். பெண்ணின் பெருந்தக்க யாவும் பெண்ணை விட பெருமை வாய்ந்த நிலை வேறு இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்ற மாதிரி பெண்களாகிய நாம் நம்முடைய வாழ்வினை மேம்படுத்திக் கொண்டு பிறர்க்கும் உதவும் மனதை வளர்த்துக் கொண்டு உயர வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் அனைவருக்கும் என் நன்றியை பகிர்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று நாம் அனைவரும் மதுரையிலும் சிறப்பான நாளை கொண்டாடுவதற்காக பெண்களின் சாதனைகள், அவர்களின் தியாகங்கள் மற்றும் சமூகத்திற்கு அவர்கள் அளிக்கும் பங்களிப்பினை நினைவு கூறும் நாள் தான் இந்த நாள். இந்த காலத்தில் கல்வி, அரசியல், விளையாட்டு, தொழில் போன்ற பல துறைகளில் பெண்கள் பெரிய சாதனைகள் மீது உலகத்திற்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். இது பெண்களின் திறமைக்கு உறுதியான மனப்பாட்டிற்கும் சான்றாகும். ஆகையால் பெண்களை மதிக்கும் மனப்பான்மை நமது ஆண்கள் தலைவருக்கு வளர்த்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு சமமாக வளர்க்கப்படும் போதுதான் சமுதாயம் மேலும் வளரும். இது மேடை வெளியிட்டது. கொஞ்சம் யதார்த்தத்துக்கு வருவோம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சட்டமன்ற அவர்கள் சின்ன மகளிர் கொண்டாடினாங்க. அது ஜங்கிலி ஹால், கம்யூனிட்டி ஹால். ஒரு 25 பேரோட உட்கார முடியாது. இன்னைக்கு பார்த்தா இதுவே ஒரு இடமான பகுதி. ஆனா நீங்க போட்டோ சைட்ல போட்டுருக்கீங்க. இது மாதிரி முன்னாடி போட்டு விட்டு பண்ணணும். அவங்க எல்லாம் ஏற்கனவே விட்டு பண்ணுறாங்க. இதெல்லாம் தலைமுறைகள் அந்த மாதிரி பெண்கள் கண்டிப்பாக முன்னாடி வரணும். இது பெரிய சிறப்பான விஷயம். அன்றைக்கு 27 நிகழ்ச்சி கலந்துருக்காங்க. இன்னைக்கு முதல்ல 5 மணிக்கு பார்த்தா ஃபுல்லா காமிச்சாங்க. அதனால நீங்க உங்க பெண்கள் ஒரு முயற்சி பண்ண வேண்டும். நீங்க சைட்டெல்லாம் போட்ட போடாது, அந்த போட மாட்டேன். அடுத்தது இந்த பெண்கள் பத்தி நம்ம பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். சின்ன விஷயம் நான் சொல்றேன். நான் மனுஷன் பேட்டி சின்ன கிரீச்சிங் ஸ்கூல் போயிருக்கா. அந்த ஸ்கூல் கிளாஸ் 3ஆவது மாடி. நான் டெய்லியா போடுறது பைக்கு மேல போவேன். போயிட்டு 3 மாடி ஏறலாம் முடிச்சு நாங்க ஒரு சோஃபா பண்றோம். அங்க பார்த்தா எல்லாமே பெண்கள் தான் இருக்காங்க. காரணம் ஒரு பெண் ஒரு குழந்தையை உணவளிக்கிறாங்க தாயார். ஒரு பெண் குழந்தைக்கு எரிபேசி வைக்கிற கற்றுக் கொடுக்குறாங்க. நான் பார்த்ததெல்லாம் அது ஒரு ஆசிரியா இருக்காங்க. ஒரு பெண் குழந்தைங்களுக்கு பணிவளர்க்கிறாங்க, இயற்கை உபாதிக்கிறாங்க. நான் ஏன் சொல்றேன்னா இது நம்ம தமிழ்ல ஆண்கள் யாரும் கிடையாது. பெண்கள் தான் 1வது நர்சிங் ஸ்கூல்ல இருந்து 5ஆம் கிளாஸ் பெண்கள் தான் நடத்துறாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஒரு பழமொழி இருக்குது, 5 வளையாது 5 வளையமாங்க. கண்டிப்பா 5 வளையல் உங்களுக்கு பொறுப்பு. அதனாலதான் பொறுப்பாலும் சரி நர்சரி ஸ்கூல்ல இருந்து 5ஆவது கிளாஸ் பெண்கள் தான் இருக்கிறாங்க. நான் பார்த்தது மற்றபடி நான் பார்த்ததில்லை. காரணம் உங்களுடைய அர்ப்பணிப்பு தன்மை தான், பெண்களுடைய அர்ப்பணிப்பு தன்மை தான். அதற்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். பெண்கள் இருந்தால் இந்த சமுதாயம் நன்றாக வளரும் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. கடைசியா இன்னொன்று சொல்லணும். டைம் போட்டுக்காதீங்க. தமிழ்நாட்டு அரசு பேசக்கூடாதான் நமக்கு சொல்லிட்டு போறேன். மாணவர்கள் சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. நான் சொன்னேன். இப்போ தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவங்க அரசியல் கட்சி நடத்துறவங்க தெரியும். விஜயகாந்த் இறந்த பிறகு அவங்களுடைய ஓட்டு சதவீதம் குறைஞ்சிட்டே வருது.
யாரையும் கூப்பிடுற மாதிரி இல்லை அவங்க. ஆனா ரொம்ப திறமையாக பண்ணிக்கணுமா. காலையில இந்தால் மோசத்தோட பேசுவாங்க, மாலையில குண்டால் மோசத்தோட பேசுவாங்க, ராத்திரி டெல்லியில பேசுவாங்க. பேசி மாற்றி மாற்றி பேசி அவங்களுடைய காலத்தை சாதிச்சுட்டாங்க. நம்மள சின்ன வயசுல வந்துட்டு உள்ளங்கையில வந்துட்டு ஒரு சாமான வச்சுட்டு இந்த கையில இருக்கு அந்த கையில இருக்குன்னு ஒரு விளையாட்டு விளையாட மாட்டாங்க. விளையாடிட்டு இருந்தோம். கத்துல கையை கட்டா ஒண்ணுமே இருக்காது. அந்த கதை நம்மளுடைய கதை. ஆனா இருந்தாலும் அவங்க டிவியில ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. மிக ஒரு சிறப்பாக கொடுத்துருக்குது. மாணவ தோழி பாத்தீங்கன்னா எங்களுடைய 20 ஆண்டு காலம் நினைவுபடுத்திவிட்டோம். ஒரு பெண் நினைத்தால் சாதிக்க முடியும் என்பதற்கு அவர்களுக்கு தனி எதுவும் இல்லை என்றாலும் அவர்கள் நினைத்தால் சாதிக்க முடியும் என்பதை அந்த பெண்மணி அவர்கள் டிவியில பார்த்திருக்காங்க. 20 ஆண்டு கால கனவை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம். எங்களுடைய டெல்லியில் முழுவதும் ஒரு பெண்மணி சொல்லும் போது எனக்கு மிகவும் பெருமையா இருக்கு. அவர் பெண்மணி அதெல்லாம் இந்த ஆனா பேசக்கூடாது. ஒரு அறைகளில் வந்து பெண்களின் கூட்டம் அதிகமாகவும் ஆண்களின் கூட்டம் குறைவாக இருந்தால் அண்டை கூட்டங்கள் ஆண்கள் உங்களுக்கு குறைவாக நல்லது. இருந்தாலும் சொல்லலாம், பெண்களை ஒத்துக்கவே ஒத்துக்கவில்லை. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் பெண்கள் தான் என்று நாங்கள் எந்த பெயரையும் சொல்வோம். ஆனால் யாராவது ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் அன்றுதான் வாழ்க்கை இந்த நிறைய புரட்சிகளை பெண்கள் தான் முன்னிட்டு நடக்கிறார்கள். ரஷ்ய புரட்சி ஜாவாவுக்கு எதிராக ஒரு கடவுள் ஆட்சி செய்கிறார்கள். ரஷ்ய பற்றி இதே முதல்ல ஒரு புரட்சி நடந்தது. அந்த புரட்சி பெண்கள் தான் எடுத்து சென்று ஒரு மாபெரும் வெற்றி லெனின் அவர்கள் தலைமையில் ஒரு ஜனநாயக ஆட்சியை நடத்துகிறார்கள். அதே போல ரஷ்ய பெண்களுக்கு அமெரிக்காவில் நடந்த மிக ஒரு பொதுப்பொருளை பெண்கள் தான் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கருத்துடைய உரிமைகளை பெற்றுக் கொண்டார்கள். பெண் உரிமையும் அப்படித்தான். உலகமெல்லாம் வாழ்கின்ற சமூகங்களில் பெண்களுடைய உரிமையை பெண்கள் பெண்களுக்கு பெண்கள் செய்யாமல் இருப்பது பொதுவெளியில் பெண்கள் தங்களை அனுமதிப்பதுதான் ஒரு மிகச்சிறந்த சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை எங்கள் எல்லாம் பெற்றிருக்கிறீர்கள். அருமையான இந்த தினம் உலகம் மட்டுமல்ல, நான் கண்ணிலிருந்து வருகின்றேன். இலங்கை ஆட்சி மீண்டும் மீட்டெடுத்த தேசவாசியா ஒரு மிகப்பெரிய ஒரு பயிரை கட்டமைத்து மீண்டும் ஒரு மண் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பெருமை தேசாட்சியாக வந்திருக்கிறேன். எல்லோரும் தேசாட்சியராக சொல்கிறீர்கள். நிச்சயம் பெண்களாக முடியாத பொதுவெளியில் நம்பிக்கையோடு வர வேண்டும். பெண்களுக்கு விமர்சனம் செய்யாது இருக்க வேண்டும். கேள்வி அறிவுகளாக ஊடகங்கள் தொலைக்காட்சி முன்பு நாடகங்களை உங்களை இழுத்துச் செல்கிறார்கள். அந்த நாடகங்களுக்கு மூன்றாமல் புத்தகங்களை வெளியில் மாபெரும்